எந்த நாட்டின் உயரிய விருதான தி ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? கானா. கானா நாட்டிலிருந்து பிரதமர் மோடிக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. அந்த விருதோட பேர் தி ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா. 2025ஆம் ஆண்டுக்கான சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பினை எந்த நாடு வகிக்கிறது? சீனா. உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2023. பாரத ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1955. அண்ணா தலைமைத்துவ விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? தலைமை ஆசிரியர். அக்னி 5 பங்கர் பஸ்டர் ஏவுகணையை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது? DRDO. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு எது? குவாட். தமிழகத்தில் தங்க நகை பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? கோயம்புத்தூர். மழைக்கால கூட்டத்தொடரின் காலம் என்ன? ஜூலை டு செப்டம்பர். சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 3. எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்துக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்படுகிறது? பெங்களூரு. எந்த மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது? பீகார். இப்போ இது கரண்டாக போயிட்டுருக்க பெரிய ப்ராப்ளம். அதனால தான் நாடாளுமன்றத்தில் அமளி வருது. குடும்ப சுகாதார செலவினங்கள் குறித்த கணக்கெடுப்பை எந்த நிறுவனம் நடத்துகிறது? NSO. எந்த தேசிய நெடுஞ்சாலைக்குட்பட்ட பிரிவில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 4 வழிச்சாலை அமைப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? NH 87. ஜூலை 2025க்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது? பாகிஸ்தான். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தளம் எது? சீஃப்ளட். இந்தியாவில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? பீகார். உலகின் வளர்ச்சியில் இந்தியா கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பங்களிக்கிறது? 16%. எந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநரான சேகர் தத் காலமானார்? சத்தீஸ்கர். சமீபத்தில் காலமான டியோகோ ஜோடா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. 14வது தலாய் லாமா யார்? டென்சின் கேட்ஸோ. இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார்? ஆஸ்தா புனியா. பசுமை தமிழ்நாடு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. தகைசால் தமிழர் விருதானது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? KM காதர் மொஹிதீன். நிஃபா வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது? பன்றி. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? MK ஸ்டாலின். வக்ஃப் திருத்தச் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 2025. ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பங்குனி தாரா எந்த பதக்கம் வென்றார்? வெள்ளி. எந்த துறைமுகத்தை இயக்க மகாமகதி இன்ஃப்ரா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது? கடலூர். பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் எந்த இசைக்கலைஞர் ஆவார்? பறை. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் CEO யார்? சத்யா நாதல்லா. நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? குலசேகரன்பட்டினம். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரன்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ளது. நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆனந்த் நகர். 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது? இந்தியா. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் எத்தனை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன? 10,000. வாழ்ந்து காட்டுவோம் எந்த வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது? உலக வங்கி. இன்னுயிர் காப்போம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது?
2021 டிசம்பர் 18. இந்தியா மற்றும் டிரினிடாட் டொபாகோ இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின? 6. நான் முதல்வன் திட்டத்தால் எத்தனை மாணவர்கள் பயனடைந்துள்ளனர்? 41 லட்சம். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்சி எந்த பதக்கம் வென்றார்? வெள்ளி. 2025 ஆண்டுக்கான K.S. சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருதுகள் யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? கார்த்திகை பாண்டியன் மற்றும் T.M. ரகுராம். சூப்பர் யுனைடெட் ரேபிட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? T. குகேஷ். தமிழ்நாட்டில் ஏழை மாணவர் விடுதிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? சமூக நீதி விடுதி. ஜாமாதா என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டு கடற்படை பயிற்சி? இந்தியா மற்றும் ஜப்பான். உலகளவில் வருவாய் சமத்துவத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4வது இடம். அக்னி வீரர்கள் எத்தனை ஆண்டுகள் மட்டும் இராணுவத்தில் சேவையாற்ற முடியும்? 4 ஆண்டுகள். நிர்வாக எல்லை வரம்பு வரையறுக்கப்பட்டு எத்தனை மாதங்களுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும்? 3 மாதங்கள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரி யார்? சஞ்சோக் குப்தா. குரோஷியாவில் நடைபெற்ற சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் ஃபிளிட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? மேக்னஸ் கால்சன். தங்கக்கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது? மெக்சிகோ. காசநோய் இறப்பை முன்கூட்டியே கணிக்கும் டிஜிட்டல் கருவியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு. உலக விலங்குவழி நோய்கள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 6. இந்தியாவில் ரேஷன் விநியோகத்திற்காக முக அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். பிரிக்ஸ் வங்கியில் புதிய உறுப்பினராக இணைந்த நாடுகள் எவை? கொலம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். பியூனஸ் அயர்ஸ் நகர திறவுகோல் என்ற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்ட இந்திய தலைவர் யார்? நரேந்திர மோடி. அவ்வளோதான்.